விழுப்புரத்தில் விடியா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் திண்டிவனம் திமுக அதிருப்தி கவுன்சிலர்களுக்கு இடையே நிலவும் கோஷ்டி பூசல் உச்சத்தை எட்டியிருக்கிறது. திண்டிவனம் திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் 13 பேர் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு எதிராக ஏற்கனவே தலைமைக்கு புகார் மனு அளித்தனர். அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அவரது மருமகனின் தலையீடு நகராட்சியில் உள்ளதாக கூறி தர்ணாவிலும் ஈடுபட்டனர். இவ்வாறு அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கும் திமுக அதிருப்தி கவுன்சிலர்களுக்கும் இடையே கோஷ்டி பூசல் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் சேலத்தில் நடக்கவுள்ள திமுக மாநாட்டிற்கான சுடர் ஓட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் மஸ்தான் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட இருந்தது. ஆனால் விழுப்புரம் திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தலைமையில் நேற்றிரவே திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் வரவேற்பு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நடைபெறவுள்ள திமுக மாநாட்டுக்கான சுடர் தொடர் ஓட்டத்திற்கு விழுப்புரம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நடுவே அமைச்சர் மஸ்தான் வரவேற்பு அளித்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தேசிய நெடுஞ்சாலையில் திமுகவினர் பேனர் வைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினர்.